வணக்கம் நண்பர்களே. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போர் காரணமாக மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி நாடு போய்கிட்டு இருக்கு. நடக்கிற நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இதை தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விலையேற்றமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் பல உணவகங்கள் மூடப்படுகிறது அல்லது அதில் பல உணவு வகைகள் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக இன்றைக்கி சரவணபவன் போனால் இந்த ஈரான் போர் காரணமாக அவங்க சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா பீக் டைம் இருக்குல்ல, பீக் ஹவர், அந்த டைமில் மட்டும்தான் சர்வ் பண்ணுவோம். மீதி நேரத்தெல்லாம் நீங்கள் செல்ஃப் சர்வீஸ் நீங்களே பண்ணிக்கணும், நீங்களே போய் வாங்கிக்கணும். அதே போல் ஒரு முறை சமைச்சு அதை பலருக்கும் பரிமாறுகிற உணவுகளை மட்டும்தான் வந்து அவங்க செய்கிறாங்க. அப்பப்போ லைவாக செஞ்சு கொடுக்குற ஐட்டங்கள் இருக்குல்ல, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, அந்த மாதிரி ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து இனி கொஞ்ச காலத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கி அதை 2 உணவகங்களில் அதை பார்த்தோம். பல உணவகங்கள் வந்து இதே நிலை நீடித்தால் இன்னும் சில தினங்களில் உணவகங்களை மூடிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் இயற்கை, அதாவது எரிவாயு தட்டுப்பாடு. அதே போல் பல அந்த வாயு நிரப்புகிற நிலையங்கள் அதெல்லாம் வந்து பெரிய கியூ வந்து நிற்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நாட்டில் பற்றி தான் தெரியுமே, ஒரு சின்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னாலே வந்து மொத்த கடைகளையும் வந்து அவங்க காலி பண்ணிடுவாங்க. பெட்ரோல் டீசல் வாங்கிறதுக்கு கியூவில் நிற்பாங்க. இதெல்லாம் வந்து அடிக்கடி பார்க்குறது. இப்போது இந்த நிலை அதற்கடுத்து வந்து லாக்டவுன் வரைக்கும் கூட போகும். ஏன்னா ஆட்டோக்கள் தொடர்ச்சியாக பெட்ரோல், அதாவது டீசல் தட்டுப்பாடு அல்லது வாயு தட்டுப்பாடு வந்தாலே வந்து ஆட்டோக்கள் இயங்குவது கஷ்டம். அரசு பேருந்துகள் அதெல்லாம் கொஞ்சம் இயங்கும். ஆனால் மற்ற போக்குவரத்துகள் எல்லாம் மெல்ல மெல்ல முடங்குகிற ஒரு அபாயம் இருக்குது. ஸோ நாடு வந்து மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி போகுது. இதை பற்றியெல்லாம் ஒரு முன் யோசனை இல்லாமல், சரியான திட்டமிடல் இல்லாமல் ஒன்றிய அரசு திக்கி திணறி நிற்குது. ஒரு பக்கம் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் அப்படிங்கிற வெளியுறவு கொள்கையால் வந்து நமக்கு நல்ல நெருங்கிய நட்பு நாடுகளாக இருந்த ஈரான், ரஷ்யா இவங்களெல்லாம் வந்து பகைச்சிக்கிட்டாங்க. நமக்கு என்றைக்குமே நல்லது நினைக்காத அமெரிக்கா, இஸ்ரேலு இவங்கெல்லாம் வந்து ஒருபோதும் யாருமே நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது, யாருக்கும் உதவியும் செய்ய மாட்டாங்க. அந்த நாடுகளுக்கு இணக்கமாக அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டு டான்ஸ் போடுற ஒரு பொம்மையாக நம் நாட்டு பிரதமர் மாறியதனுடைய விளைவு இன்றைக்கி வந்து நம்ம எந்த திட்டமிடலும் இல்லாமல், இப்போ சைனாவை எடுத்துக்கிட்டால் அரையாண்டு காலம், இன்னும் அடுத்த 6 மாதத்துக்கு வந்து அங்கே இந்த பிரச்சனையே கிடையாது. பெட்ரோல், டீசல், எரிவாயு, அதே போல் போக்குவரத்துக்கான அந்த எல்பிஜி சொல்கிறோன்னா சிஎன்ஜி, இந்த வாயுக்கள் இது எல்லாமே வந்து அங்கே ஸ்டாக் இருக்குது. அதை ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் வந்து நமக்கு இல்லை. அதனுடைய விளைவு இன்னும் 20 நாட்கள் கூட பெட்ரோல் டீசல் தாக்கு பிடிக்காதுன்றாங்க. இந்த எரிவாயு வந்து அடுத்த 20 நாட்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது இப்போ நீங்கள் நடக்கிற நிகழ்வில் பார்த்தாலே வந்து தெரிஞ்சுக்கலாம். இது இந்த உலக நடப்பு நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இதை சொல்கிறேன். மற்றபடி இங்கே அன்றாட நிகழ்வு, அரசியல் நிகழ்வுங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு கூத்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அரங்கேறிய கூத்து விஜயோட அந்த தாவேகா அந்த கட்சி சார்பில் போட்டியிடுகிற வேட்பாளர்களை வந்து அவர் நேர்காணல் செஞ்சிருக்கார். இன்னைக்கு அவருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. மரியாதையை 3வது வாட்டி வந்து இங்கே உட்காரு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. இல்லை நான் ஒரு 4 நாள் டைம் கொடுங்க, கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் இந்த நேர்காணலை முடிச்சுதான் செய்தி வந்திருக்கு. அதில் அந்த வேட்பாளர்கள் 60 பேரை வந்து நேர்காணல் பண்ணியிருக்கார் விஜய். அந்த 60 பேரையுமே தேர்ந்தெடுத்துட்டார். ஏன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இப்போது திமுக அல்லது அதிமுக, ஏன் காங்கிரஸ்னா கூட போட்டி போடுறதுக்கு வந்து வேட்பாளர்கள் அந்த அளவுக்கு வந்து வரிசை கட்டி நிற்பாங்க. ஒரு தொகுதிக்கு நல்ல செல்வாக்குள்ள வேட்பாளர்களே 10 பேருக்கு மேலே வந்து நிற்பாங்க. யாருக்கிட்ட சீட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு திணறுவாங்க. திமுகவோட அந்த நேர்காணலெல்லாம் வந்து நாட்கணக்கில் நடக்கும்.
அதில் அந்த வேட்பாளர் தேர்வு பேனல் ஒன்று இருக்கோ, அந்த பேனல் முன்னாடி அந்த கட்சியினுடைய அந்த வேட்பாளரை போட்டியிட விருப்பம் தெரிவித்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரமாவது வந்து அவரை பற்றியோ அவருடைய சாதனை செஞ்சது என்ன, எப்படி ஜெயிப்பார், அவருடைய மூவ் என்ன, இது எல்லாத்தையும் வந்து அவர் சொல்லணும் திமுகவுக்கு. அப்படி ஒரு 10-15 பேரை நேர்காணல் செஞ்சு அதில் ஒருத்தருக்கு தான் வந்து அவங்க சீட்டு கொடுப்பாங்க. இங்கே என்னடான்னா 60 பேரை ஒரே நாளில் நேர்காணல் பண்ணியிருக்காரு. 60 பேரையும் தேர்வும் பண்ணிட்டார். 60 பேர் வேட்பாளர் பட்டியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொஞ்சம் ஹார்டான பழமொழி தான், முக சுளிக்க வைக்கும், இருந்தாலும் இவனோட அதை கம்பேர் பண்ணலாம். நாய்க்கு பீ பெருமை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம். அந்த மாதிரி இருக்கு இந்த விஜயோட வேட்பாளர் தேர்வுங்கிறது. உனக்கு தான் ஆல்டர்னேட்டிவ் இல்லையா கண்ணா? வந்ததையெல்லாம் பார்த்தா அப்படியே வந்து ஒரு லுக்கு விட்டுருப்பான். சரிப்பா, எல்லாரும் உங்களை நம்பி தான் வந்திருக்க, எல்லாரும் பணம் கட்டிட்டீங்களா, 2 கோடி கட்டிட்டீங்களா? கட்டிட்டேன் சார். அப்புறம் என்ன, நீங்களே நில்லுங்க, பார்த்து எப்படியாவது வந்து ஒரு மானத்தை காப்பாற்றுற அளவுக்கு ஓட்டு வாங்குங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க வெளியில வந்து இந்த கட்சியை பத்தி விஜயை பத்தி என்னென்ன டாக் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இங்க இந்த காமெடி ஒன்று, முதல் காமெடி அரங்கேறி இருக்கு. அதை வந்து பெருசா பெருமையா பீத்திக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த பழமொழியை சொன்னேன். தமிழக அரசியல் கட்சிகளிலேயே முதல் முறையாக எடுப்பிலேயே விஜய் செய்த சாதனை அப்படின்னு அவருக்கு மாமா வேலை பார்க்குற இந்த மீடியா பசங்க வந்து அது ஒரு பெரிய பெருமையா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பெருமை அப்படிங்கிறது இதுதான், நான் சொன்ன பழமொழி தான். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கர்ணகடூரமா இருக்கு இந்த வருகிற செய்திகள் எல்லாம். இந்த நபரையும், அதாவது இந்த கட்சியோட தலைவர் இருக்காரு விஜய், அவரையும் அவருடைய கள்ளக்காதலி நடிகையை இணைத்து மிகப்பெரிய ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அது செய்தியா கிசுவா அப்படி நமக்கு தெரியாது. அதனால அதை நான் ஒரு பெரிய இதை சொல்லவும் நான் விரும்பல. ஆனா அப்படி ஒரு செய்தி வந்து பரபரப்பா போய் டைம் லைன் முழுக்க அதுதான் செய்தி. விஜய் அண்ணா அப்பாவாக போகிறார் அப்படின்னு போட்டு அந்த செய்தியை வந்து பெரிய அளவுக்கு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போவும் சொல்றேன், அது நிஜமா பொய்யா அதையே ஆராய்ச்சி பண்ண விரும்பல, அந்த விவகாரத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா ஒன்னே ஒண்ணு, இது எந்த அளவுக்கு லீகல் இல்லீகல் அதை மட்டும் நம்ம இங்க பார்க்கலாம். அதாவது ஒருத்தர் இந்த இப்ப இருக்கிற இந்திய நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி, உச்ச நீதிமன்றம் அண்மையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அளித்த உத்தரவுப்படி வயது வந்த ஒரு ஆணும் வயது வந்த ஒரு பெண்ணும் அவர்கள் முழு மனசோட வந்து இணைந்தால், அதாவது அது திருமண உறவு, திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவு, இதையெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு இந்த இருவரும் மனசார விரும்பி ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அதுல தப்பு இல்லை அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இப்போ அதன்படி பார்த்தா இப்போ இந்த இது போடுறாங்க இல்லையா, செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதுல என்னடா தப்பு அப்படின்னு கேட்க நேரலாம். ஆனால் திருமணம், ஏற்கனவே நடந்த திருமணம் முறியாத சூழலில் இந்த 2 பேரும் வந்து இப்படி ஒரு உறவில் இருந்து அதில் இந்த மாதிரியான ஒரு பின்விளைவும் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னவா மாறுன்னா, அந்த முதல் மனைவி, உயிரோடு இருக்கிற முதல் மனைவி, இன்னும் விவாகரத்து பெறாமல் இருக்கிற முதல் மனைவி இந்த செய்தியின் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை நாடினால் அண்ணன் கைதாகி சீக்கிரமா உள்ள போய் உட்காந்துருவார். இதுல வந்து அவங்க பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க, இந்த அரசு பார்க்காது அப்படின்னு நம்புறேன். ஏன்னா பல விஷயங்கள்ல விஜயை வந்து ரொம்ப ஒருதலை பட்சமா நடத்திருச்சு இந்த அரசு. அவ்வளவு மென்மையாக, அவ்வளவு தாராளமாக எந்த மாநிலத்திலும் எந்த முதல்வரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த முதல்வர் மிக மிக பாரபட்சமா நடந்தார் அப்படிங்கிறது தான் எல்லோரும் சொல்கிற குற்றச்சாட்டு. நடுநிலைவாதிகள் யாருமே இதை சரியானதா எடுத்துக்கல. அதாவது வழக்கு நடந்து நீதிமன்றத்தில் நடந்து அப்புறமா அவங்க தீர்ப்பு சொல்லி இவர் உள்ள போறது எப்போ, அது எத்தனை காலம் பிடிக்கும். ஆனா எடுத்த இடத்துல பொறுப்பு யார் மேல இருக்கு, இவர் மேலதான் இருக்கு. அப்ப கைது பண்ணிருக்கணும்ல, பண்ணாம முதல்வர் வந்து பெருந்தன்மையா விட்டுட்டார். அது ஒரு மிகப்பெரிய தவறு. ஆனா இந்த விஷயத்துல அப்படிப்பட்ட மென்மையான போக்கையோ அல்லது கண்டும் காணாமல் அது தானா ஜனங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு இதுல நீதிமன்றம் பார்த்துக்கின்னு விட்ட மாதிரி இதுல ஜனங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைச்சு விட்டாருனாக்க அது சட்டப்படி மிகப்பெரிய தவறா போயிடும்.
இப்போது அப்படி ஒரு சிக்கல் விஜய்க்கு வந்திருக்கு. இதெல்லாம் உண்மையாக இருந்தால், மற்றபடி இது அவர்கள் முழுக்க முழுக்க அவருடைய தனிப்பட்ட விவகாரம், அதில் போகிறதுக்கும் விரும்பலை. இப்போ இந்த ஜனநாயகனுடைய ரிலீஸு ஆல்மோஸ்ட் அதுவும் கூட டெட் ஒரு மெட்டீரியல் அது. ஏன்னா டெட் ஆப்ஜெக்ட்ன்றாங்களா, அந்த மாதிரி ஒரு டெட் ஆப்ஜெக்ட். அப்புறம் எதுக்கு இந்த அப்டேட் அப்படின்னா, இப்போ என்ன நடக்குதுங்கிறத சொல்கிறதுக்காக இவர் மார்ச் 15 இவரை திரும்ப டெல்லிக்கு வர சொல்லி அடுத்த கெடு விதிச்சிருக்கு சிபிஐ. ஸோ இவர் மார்ச் 15 தப்ப முடியாது, போயே தீரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 17 இந்த ஜனநாயகனை மீண்டும் மறுதறிக்கை செய்வதற்கு தேதி குறிச்சிருக்காங்க. 15 ஒத்து வந்தா அந்த 17 மறுதறிக்கை நடக்கும், இல்லைன்னா நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை எழுப்புறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி, அல்லது தாவேகா அதிமுக கூட்டணிக்குள்ள வரப்போகுது, விஜய்க்கு துணை முதல்வர் பதவி, இத்தனை சீட்டு அப்படின்னு வெளியில் பேசப்பட்டது எல்லாமே இந்த தாவேகாவோட ஒரு அஜெண்டா தான். இவர் பேர் நாரி நசத்து கேவலப்பட்டு அத்தனை பேர் காரி துப்புற அளவுக்கு போயிடுச்சு. சொந்த கட்சிக்காரங்களையே, அந்த கட்சியோட நிர்வாகியா இருக்கிற ஒரு பெண்ணே பப்ளிக்கா அத்தனை மீடியாக்களிலும் போட்டு பொழக்குது விஜய. ஆனா அந்த பெண் மீது இப்போ வரைக்கும் நடவடிக்கைகளை கட்சி விட்டு நீக்கல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை அந்த கட்சிக்கும் கட்சி தலைவருக்கும் வந்திருக்குது. அதனால அதிலிருந்து எப்படியாவது இவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு வதந்தியை அவங்க கிளப்பி விட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை ஓடுது. இப்பெல்லாம் எப்படின்னா, ஒரு செய்திக்கோ ஒரு வதந்திக்கோ 24 மணி நேரம் கூட ஆயுசு இல்லை. இந்த வதந்தி ஒரு 24 மணி நேரமா ஓடுது. தாவேகாங்கிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துடும், இவர் இந்த துணை முதல்வர் போஸ்ட் இத்தனை சீட் அப்படின்னு. ஆனா பாருங்க, அடுத்த ஒரு 24 மணி நேரம் கூட தாண்டல, அதுக்குள்ள இன்னொரு காசிப் ஓடுது. இது இவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர்ல இவருக்கு ஒரு வாரிசு உருவாகுதுன்ற அந்த காசிப்பு செய்தி ஓடுது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இவங்க திட்டமிட்டு உருவாக்கின வதந்தி தான் அப்படிங்கிற அடுத்த செய்தி வெளிவருது. ஸோ இது எல்லாமே என்னன்னா, இவர்களை எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா விஜய் எப்பவுமே அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் ரொம்ப விரும்புவார். அப்படி நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக தொடர்ச்சியாக அவர்கள் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இதில் இந்த விஜயனுடைய ஜனநாயகன் திரைப்படம் 17 மறுதணிக்கை ஆனால் அந்த தேர்தல் முடிந்த கையோடு அதற்கு அடுத்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்காம கூட இந்த படத்தை அவர்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் தாவேகா, விஜய் அண்ட் ஜனநாயகன் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டு. இப்போ வருகிற செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது சங்கீதா அவர்கள், அதாவது விஜயனுடைய மனைவி சங்கீதா அவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாடி இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.